தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். தமிழ் மொழி பிற திராவிட மொழிகளோட தாயா, இல்ல தமிழ் மொழி பேசாதவங்க சொல்ற மாதிரி தமிழும் திராவிட மொழி குடும்பத்துல ஒரு மொழியா? அப்படின்னா அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கா? இல்ல தமிழ் தோன்றின காலத்திலேயே கன்னட மொழியும் தோன்றி இருக்கின்றதுக்கான ஆதாரம் எல்லாம் இங்க இருக்கா? சமீபத்துல ஒரு இசை வெளியீட்டு விழாவுல கமல்ஹாசன் தமிழ்தான் மூத்த மொழின்னு சொன்ன விஷயத்தை வச்சு ஏன் கர்நாடகாவுல இவ்வளவு பெரிய வன்முறை எல்லாம் நடத்துறாங்க? அவங்க கோபம் எல்லாம் நியாயமா? அது நியாயமா இருந்தாலும் ஏன் முறையா பதில் சொல்லாம இப்படி அநாகரீகமா நடந்துகிறாங்கன்றதுதான் நமக்கெல்லாம் தோணுது. இந்த நேரத்துல தமிழ் மொழி சொல்ற விஷயங்களை பத்தி எல்லாம் தெளிவா பார்ப்போம். இதுவரைக்கும் நாட்டுல கிடைச்சிருக்க இலக்கிய தொல்லியல் ஆதாரங்கள் படி பார்த்தாலே தமிழ் கன்னட மொழிக்கு மட்டும் இல்ல, பிற திராவிட மொழிகளோட சகோதர மொழி இல்ல, தமிழ் தான் திராவிட மொழிகளோட தாய் மொழின்றத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லோரும் தொல்காப்பியம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த தொல்காப்பியம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 500 வருடத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கலான்னு ஆதாரபூர்வமா உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல கன்னட மொழியில இலக்கியம் எல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு தான் நமக்கு தோணும். ஆனா கன்னட மொழிக்கும் தனி சிறப்பு இருக்கு. சொல்ல போனா திராவிட மொழிகள் எல்லாத்திலயுமே சிறப்பான இலக்கியங்கள் இருக்கு. ஏன்னா இந்த திராவிட மொழி குடும்பத்தோட தாய்மொழியான தமிழ் அவ்வளோ பழமையானதும் கூடவே சிறப்பு வாய்ந்ததும் கூட. கன்னடாவுல மிக பழமையான இலக்கியம்னு நம்பப்படுறது கவிராஜமர்கா. இது 800 AD எழுதப்பட்டதா இருக்கலாம்னு தெரிய வருது. இது கன்னடா மொழியோட ஆளுமைக்கு ஒரு சாட்சியாவே இருக்கு. அதே நேரத்துல கன்னடா மொழி ஹல்மிதி ஸ்கிரிப்ட்ல இருந்துதான் இன்னைக்கு வழக்கத்துல இருக்க கன்னடா மொழியா உருவாகி இருக்குன்னு நம்பப்படுது. இந்த ஹல்மிதி ஸ்கிரிப்ட் 450 AD காலத்துல எழுதப்பட்டிருக்கலாம்னு சில தொல்லியல் ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல தமிழ் மொழியோட முன்னாள் வடிவமான பிராமி ஸ்கிரிப்ட் கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்துல பயன்பாட்டுல இருந்தது நிரூபணமாகி இருக்கு. இதுக்கிடையில இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட்னு சொல்லப்படுற ஹரப்பாவுல கிடைச்சிருக்க ஸ்கிரிப்டுமே பிராமி, அதாவது தமிழ் மொழியோட முன்னாள் வடிவமா தான் இருக்கும்னு தெளிவா சாட்சிகள் உறுதியாகிட்டே வருது. மேலே தமிழ் பத்தியும் கன்னடா பத்தியும் சொல்லப்பட்டது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்களை வச்சுதான். இது இப்படி பார்த்தாலே தமிழ் மொழி கன்னட மொழியோட சகோதர மொழின்னே சொல்ல முடியாது. தமிழ தாய்னு தான் கன்னடா பேசுறவங்க சொல்லணும். ஆனா ஏன் அப்படி சொல்ல மறுக்கிறாங்க? காரணம் இதுக்கு பின்னால் இருக்க அரசியல் தான். கன்னடாவோட தாய்மொழி தமிழ் தான் சொன்னா அங்க பிரிவினைவாத அரசியல் எல்லாம் பண்ண முடியாது. பொதுவா நிம்மதியா வாழ்ற மக்களை பிரிச்சு அது மூலமா ஆதாயத்தை பாக்குறது தான அரசியல் கட்சிகளோட வழக்கமே. அதனாலதான் தாய்மொழியான தமிழ இன்னைக்கும் சகோதர மொழின்னு சொல்லப்பட்டு திராவிட மொழி குடும்பம்னு இல்லாத உருட்டெல்லாம் இந்த பிரிவினைவாதிகள் உருடிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ் தாய்மொழின்றதுக்கு ஆதாரம் என்னன்றதுதான கேள்வி. அதுக்கான பதிலோட தான் இந்த தமிழ்ல இருந்து வந்த மொழிகள் எல்லாம் இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. கன்னடா, தெலுங்கு, மலையாள மொழிகள்ல உறவுகள் சம்பந்தமா, இயற்கை சம்பந்தமா, உடல் உறுப்புகள் இல்லாட்டி இயற்கை பொருட்களை குறிக்கிற எல்லாத்துக்குமே தமிழ் மொழியோட சொல் தான் இன்னமும் வழக்கத்துல இருக்கு. உதாரணத்துக்கு மனை, வீடு, இல் எல்லாத்துக்குமே தமிழ்ல வாழ்ற இடம், அதாவது வீடுன்னு தான அர்த்தம். இத கன்னடாவுல மனை அன்னும், தெலுங்குல இல்லுன்னும், மலையாளத்துல வீடுன்னும் சொல்றாங்க. இந்தியாவோட தெற்குல தமிழ் மொழி பரவலா பேசிக்கிட்டு இருந்தப்ப ஆரிய வருகை, சமஸ்கிருத மொழி மேல இருந்த மோகம் எல்லாம் சமஸ்கிருத கலப்ப கன்னடா, மலையாளம், தெலுங்குல பெரிய அளவுல ஏற்படுத்தி இருக்கு. இத தெளிவா புரிஞ்சுக்கணும்னா கர்நாடகாவுல, தெலுங்குல, மலையாளத்துல எழுதின இலக்கியம் எல்லாமே எதை பத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா அந்த மொழிகளோட இலக்கியங்கள் எல்லாத்தையும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லனா அது சம்பந்தமானவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஆனா தமிழ் மொழியோட இலக்கியம் எல்லாம் அப்படி இருக்காது. மக்களோட வாழ்வியல், இலக்கணத்தோட அழகு இத பத்தி தான் தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருக்கும். கன்னடாவோட மூத்த இலக்கியமான கவிராஜமர்கா அதுலயே தமிழ் மொழிய செந்தமிழ்னு குறிப்பிட்டு கன்னடாவுக்கும் தமிழுக்கும் இருக்க தொடர்பை புரிய வச்சிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் கர்நாடகாவுல தமிழுக்கு எதிரா போராடுறவங்க கிட்ட கேட்டா பதில் வருமானதே சந்தேகம்தான். சரி, இப்படி தமிழர்கள் சொல்ற ஆதாரம் எல்லாம் நம்ம மொழி மேல நம்ம வச்சிருக்க பற்றுனால சொல்றோம்னு கூட வச்சுக்கலாம். தமிழ் பேசாத ஒரு மொழி ஆய்வாளர் சொன்னா நாம நம்பலாம்ல? அந்த ஒருத்தரை பத்தி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் 18 மொழிய கற்று தேர்ந்தவர். குறிப்பா அவர் வரலாற்று ஆய்வாளர், மொழிகளை பத்தி ஆய்வு செஞ்சவர், கிறிஸ்தவ மத போதகர்னு அறியப்படுற ஒருத்தர். அவர்தான் கால்ட்வெல். இவர் ஆங்கிலேய ஆட்சி நடந்தப்ப தீவிரமான மொழிகள் சம்பந்தமா ஆய்வு ஒண்ணு செய்யறாரு. அதோட பதிலா திராவிட மொழி குடும்பத்துல இருக்க மொழிகள் எல்லாம் தமிழ் மொழியில இருந்துதான் உருவாகி இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வராரு. கால்ட்வெல் வாழ்ந்த காலத்துல சமஸ்கிருதத்துல இருந்துதான் தமிழ் மொழி வந்துச்சுன்னு நிறைய பேர் நம்பப்பட்டு இருந்தாங்க. ஆனா கால்ட்வெல் ஆய்வறிக்கை எல்லாத்தையும் புரட்டி போட்டுச்சு. கால்ட்வெல் தன்னோட ஆய்வு முடிவுல இந்தியாவோட தெற்குல பேசப்படுற மொழியில தமிழ் மொழியில சமஸ்கிருத
சமஸ்கிருதம் மட்டுமில்ல, எந்த மொழியோட கலப்பும் இல்லனும் அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் மொழியோட இலக்கணமும் இலக்கியமும் அது மிகவும் பழமையான மொழின்றத தெளிவுபடுத்தி இருக்கணும் அதுல சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி சமஸ்கிருத மொழியோட எல்லாம் தமிழ் மொழிய ஒப்பிட முடியாது. ஏன்னா தமிழ் மொழியோட இலக்கியங்கள் எல்லாம் எந்த ஒரு மதம் சார்ந்தோ இல்ல வேறு விதமான விஷயங்கள் சார்ந்தும் இருக்காது. நம்ம மொழியோட இலக்கியங்கள் எல்லாமே மக்களோட வாழ்வியல், அது நிகழ்ந்த காலத்தோட சூழல். அப்புறம் நம்ம மொழியோட இலக்கணம் சார்ந்துதான் இருக்குமே. இங்க கன்னடாவோட மூத்த இலக்கியமா திகழ்ற கவிராஜ மர்காவை ஒப்பிட்டு பாருங்க. இந்த இலக்கியம் கன்னட மொழியோட சிறப்பு வாய்ந்த இலக்கணங்களை பத்தி தான் முழுவதுமா பேசி இருக்கு. அதாவது சமஸ்கிருத கலப்பை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி தான் அந்த இலக்கணத்துல பேசப்பட்டிருக்கு. அதே நேரம் தமிழ் மொழிய செந்தமிழ்னு இந்த இலக்கியம் குறிப்பிடு இருக்கதும் நாம புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் தமிழ் மொழியோட வரலாறு ரொம்பவே பழமையானது என்பதுதான். அப்படி இருந்தும் பல ஆயிரம் வருஷத்தை கடந்து இப்பயும் இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட பரிணாமத்தை மாத்திக்கிட்டு சிறப்பா நம்ம மொழி இயங்குதுன்றத நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டா கன்னடா அரசியல்வாதிகள் எல்லாம் தமிழ் மொழிய தாய்மொழின்னு ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் அப்புறம் ஒரு முக்கியமான பிரிவினை இல்லாம போயிரும்ன்றனால அரசியல் இலாபத்துக்காக எதனாலும் செய்வோம்னு அரசியல்வாதிங்க இருக்காங்க. அதே நேரத்துல உண்மைய ஆதாரங்களோட உங்ககிட்ட தெளிவுபடுத்த நாங்க என்னைக்குமே இருப்போம். வீடியோவோட இறுதியா மீண்டும் சொல்றோம், கன்னடா மொழியோட தமிழ் சகோதர மொழி இல்ல, தமிழ் தான் கன்னட மொழியோட தாய்மொழி.